ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு முன்னாடி பிடிச்ச மழை இன்னைக்கு தான் நல்லா வானம் இந்த மாதிரி வெறிச்சு ப்ளூ கலரில் பார்க்கவே அழகாக இருக்குது. நல்லா காற்று அடிக்குது பாருங்கள். இன்றைக்கி காலையில் வெதரும் சூப்பராக இருக்குது. மழை வர மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தூங்கணும் போல தான் தோணும், சுறுசுறுப்பாகவே இருக்காது. இன்றைக்கி தான் பார்க்கவே நல்லாயிருக்கு, கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருந்தது காலையிலேயே. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பூரியும் பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு புது டைப்பான குருமா பண்ணலாம் அப்படின்னு. நல்லா காற்று வாங்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள். சிட்டுக்கு கொஞ்சம் 1-2 இடத்துல லைட்டாக இச்சிங் புண்ணு இருக்குது, அதுக்கெல்லாம் மறந்து போட்டிருக்கேன். பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப டல்லாக இருக்கான். ஸோ இப்போ இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும், நீங்கள் நிறைய வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது. ஸோ அது கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சி எடுத்துருக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் தாளிப்பில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப மசாலா சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ப்ரெஷர் பேனில். இதில் இப்போது தாளிப்பு ஐட்டம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் அரைச்சிட்டோம் அப்படின்னா வாயில் தட்டுப்படாது, நல்லா வாசனையாகவும் இருக்கும். கரம் மசாலா கூட சேர்க்க வேண்டியிருக்காது. நான் மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மல்லி எல்லாம் அரைச்சப்பையே 2-3 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டியில்லை. நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருந்தனால தனியாக அரைக்கலை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாத்திரத்தில் பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மசாலாவுக்கு இப்போது மஞ்சத்தூள், நார்மல் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சிருந்தோன்னா இது எதுவுமே சேர்க்காம அப்படியே கூட விட்டுடலாம். இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக மசாலாவோட பச்சை மணம்லாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ தண்ணி வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது கூட உருளைக்கிழங்கு சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி நிறையா இருக்கனால உருளைக்கிழங்கு சேர்க்கல, வெறும் பட்டாணி குருமாவாகவே பண்ணிடலான்னு. இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 4-5 விசில் விட்டு எடுத்துடணும். நான் இப்போ சின்ன பர்னரில் வச்சு இது பண்ண போகிறேன். பெரிய பர்னரில் ரொம்ப ஃப்ளேம் இருக்கும், டக்கு டக்குன்னு விசில் வந்துடும், பட்டாணி வேகாது. அதனால் சின்ன பர்னருக்கு மாற்றிட்டேன். ஸோ அது ஒரு 4-5 விசில் வரணும். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். அது கூடவே ஒரு 7-8 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசகசா. நீங்கள் முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை, நிலக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஸ்டீம் போனதுக்கப்புறம் திறந்துட்டு நம்ம அரைச்ச தேங்காயை அது கூட சேர்த்துக்கணும். ஸ்டீம் தானாக போனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க வேண்டாம்னா இந்த ஸ்டேஜ்லேயே சர்வ் பண்ணிக்கலாம். இதுவுமே கூட சூப்பராக இருக்கும். பன்னீர் பிடிக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் பன்னீர் கூட க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம குருமா டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறனால தேங்காய் அரைச்சிக்கிறேன். இது ஆப்ஷனல். தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் அந்த ஸ்டேஜோட அப்படியே மல்லி இலை தூவி கூட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் அரைச்சது சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை சிம்லேயே வச்சு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கணும். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சின்ன பர்னருக்கு இதை மாற்றிட போகிறேன். ஸோ அது பாட்டு சிம்மில் கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம பூரி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம் அப்படின்னா வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டாக ஏற்கனவே மல்லி புதினாலாம் அரைச்சனால கொத்தமல்லி கார்னிஷிங்க்கு நான் சேர்க்கல. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி. கடகடன்னு பூரி போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி மாவோட பூரி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப இலக்கமாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். சப்பாத்திக்கு மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு நல்லா திக்காக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும், எண்ணெய் குடிக்காமையாக இருக்கும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடகடன்னு பூரி போட்டு எடுத்துட்டேன்னா அவருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட வேண்டியதான். டைம் கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. ப்ளஸ் வீடியோ எடுத்துகிட்டு செய்யணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ஆகிடும். ஸோ பாருங்கள், எல்லா பூரியுமே நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். நல்லா பூரி இதை அதில் போட்டுட்டு கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சம் மேலே சூடான எண்ணெயை எடுத்து ஊற்றி நைஸாக அமுக்கி கொடுத்தோன்னா எல்லா பூரியும் ஒன்று போல் நல்லா புசு புசுன்னு வரும். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முதல்ல அவருக்கு கொண்டு கொடுத்துட்டு நானும் போட்டு ஏதாவது டிவி பார்த்துட்டே சாப்பிடுவேன்.
ஸோ கரண் ஜோஹர் கர்லி டெய்ல்ஸில் ஏதோ இன்டர்வியூ ஓடிட்டு இருந்தது, அதை பார்த்துட்டு சாப்பிட்றேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.